ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இது கோவக்காய் இன்றைக்கி பொறிக்க போகிறேன். கோவக்காய் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நான் நிறைய பேருக்கு கோவக்காய் செய்ய தெரியாமையே வாங்க மாட்டாங்க. பிடிக்காது, டேஸ்ட் எப்படி இருக்குமோ என்னமோன்னுட்டுன்னு. இப்போ இந்த கோவக்காய் வச்சு ரொம்ப செய்யலாம். கோவக்காய் பச்சையாக சாப்பிட்டாலும் சுகருக்கு நல்லது. வெயிட் லாஸுக்கும் இந்த கோவக்காய் பச்சையாக சாப்பிட்டாக்கா நல்லது. ப்ரெஷருக்கு, சுகருக்கு எல்லாத்துக்குமே. இப்போ நான் ஒரு 1/4 kg கோவக்காய் வாங்கி வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இப்படி மெலிஸ் கட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு தவாவில் 2 ஸ்பூன் போதும். உங்களுக்கு அது ஜாஸ்தின்னு பட்டாக்கா நீங்கள் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது, சுகருக்கு ரொம்ப நல்லது. எல்லாத்துக்குமே கோவக்காய் ரொம்ப நல்லதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஒரு கடாயில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அதில் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இப்போது இந்த கழுவி வச்சுருங்க கோவக்காவை போட்டுக்கணும். ஓகேவா? இதை நம்ம மூடாமல் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா இது சூப்பராக வந்துடும். இதை போட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்படி எல்லா காயும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த காய்கெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நம்ம இந்த சிக்கனை விட்டுட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாக்கா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வரும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் சும்மா கூட இதை சாப்பிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் இது வதங்கி இருக்குது. நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு விட்றேன். நான் உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம். இது இப்போ நான் டேபிள் சால்ட் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த ராக் சால்ட் என்ன யூஸ் பண்ணுறீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் வதங்கிருந்தால் நம்ம இந்த உப்பு போட்டாக்க அதில் உள்ள தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக போய் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வேறு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கொஞ்சம் 3/4 பாகம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. அதில் தண்ணியெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். சின்ன இது முடிச்சுன்னா கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கணும் மசாலா போட்டுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறாப்புல செஞ்சுக்கலாம். பின்ன நம்மளுக்கு அப்படி கிறிஸ்பி பிடிக்கலனாக்கா இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்குனாக்கா சாம்பாரோடு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடு செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் சிக்கனை அவாய்ட் பண்ணிவிட்டு இதில் செஞ்சோம்னாக்கா நல்லது. நம்மளுடைய லைஃப் ஒன்ஸ் தான், எத்தனை நாள் வாழ போகிறோன்றது தெரியாது. ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். யாருக்கும் பாரமாக இல்லாமல் நம்மளுடைய உடம்பு நாம் பார்த்துக்கலாம். இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் டேஸ்ட்டெல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக சீப்பான சாப்பாடு தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ஹெல்த்தி டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா கிறிஸ்பியாகவே வெந்து வந்துடுச்சு. நான் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறேன். ஒரு தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். என்னென்னா காரம் ரொம்ப வேண்டான்றதுனால. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள்னாக்கா இந்த காய்க்கு காரம் ரொம்ப வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகேவா? அது உங்களுடைய சாய்ஸு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறேன். இது பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள். நீங்கள் சாம்பார் பொடி கூட போடலாம். இது நல்லாயிருக்கும். இது நல்லா கிறிஸ்பாக வெந்து வந்துடுது. இது இவ்வளோ தான்.
நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வெந்த இடத்துலனாக்கா போதும். ஓகேவா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கோவக்காய் பொரியல் கிறிஸ்பி ஃப்ரை வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, எப்போவும் ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. டோன்ட் ஃபீல் ஃபார் எனிதிங். நம்ம ஃபீல் பண்ணி எதுவும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாதுன்றாங்க. ஸோ எப்போவுமே ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஹால் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.